Hi guys, welcome back to DCT YouTube channel. In this video, நம்ம சேனல்ல ஒரு நியூ கண்டென்ட் வருது. அது என்னன்னா நம்மளோட பைக்கை நம்மளே எப்படி சர்வீஸ் பண்ணலாம்னு. அதுவும் நம்மள்ட்ட இருக்க டூல்ஸ் வச்சு எப்படி ஈஸியா பண்ணலாம்னு. சோ நானும் என்னோட பிரதரும் எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போனோம்னா டேங்க் பேனலில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சைட் டேங்க் பேனலில் இந்த இடம் உடஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து புதுசு மாற்றாமல் பழசை எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் இருக்க மர்காடியும் நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுமாரி இந்த பெண்டு பைப் இருக்குல்ல, அது வந்து ரஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதையும் எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்டர் இருக்குல்ல, இந்த எக்ஸாஸ்டரையும் வந்து துரு பிடிச்சிருக்கு. ஸோ அடியில் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ண பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து கீழே உடஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம புதுசு சேஞ்ச் பண்ணாமல் பழசு எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாரி இல்லாமல் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட், இன்னர் ஸ்ப்ராக்கெட், அவுட்டர் ஸ்ப்ராக்கெட், ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டை ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ஏன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் இதில் வந்து 45 டீத்தும் இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 14 டீத்தும் இருக்குது. ஸோ அதனால் செயின் ரொட்டேட் ஆகும்போது ஒன்ஸ் லூஸ் ஆகும், ஒன்ஸ் ஃபுல் டைட் ஆகவும் இருக்குது. ஸோ அது எதனால அந்த இஷ்யூன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 14 டீத் இருக்கும். அதில் வந்து 45 டீத் இருக்கும். ஸோ செயின் ரொட்டேட் ஆகும்போது ஒன்ஸ் லூஸாக ஒன் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால இஷ்யூவா இல்லை வேறு இஷ்யூன்றது நம்ம இந்த வீடியோவில் செயின் ஸ்ப்ராக்கெட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Trap, get racks every day. She fuck with me now. I told her to leave. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds, ain't catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூக்கோட பெண்ட் பைப். இந்த பெண்ட் பைப் வந்து ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆகிடும், ஈஸியாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி அதை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். WD-40 ஸ்ப்ரே இது எதுக்குன்னா நம்மளோட ஸ்க்ரூ வந்து சில தடவை கைட்டவே முடியாது. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே அதில் அடிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் லூஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த WD-40 ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம அதை அடிச்சுட்டு நம்மளோட பெண்ட் பைப்பை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பெண்ட் பைப் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம் வாங்க. நான் பெட்டர்னட் டீசல் இது ரெண்டுத்தையும் இந்த வாட்டர் பாட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பெண்ட் பைப் மேலே ஊற்றி மெட்டல் ஸ்க்ரப் அதை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி அதில் இருக்க ரெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பெட்டர்னட் டீசல் ரெண்டுத்தையுமே வந்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணணும், 1 or 2 hour வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வாட்டரில் வந்து நம்ம நார்மல் வாஷிங் சோப்பை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் க்ளீன் பண்ணிங்கன்னா 40 to 50% தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் பண்ணாலே 40 to 50% க்ளீன் ஆகிடும். இல்லை எனக்கு இன்னும் பாலிஷாக எனக்கு இன்னும் க்ளீனாக வேணும்னா அதுக்கு இன்னும் ஸ்டெப் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. 40 to 50% வந்து க்ளீன் ஆகிடும் பெட்ரோல் அண்ட் டீசல்லே. இல்லை எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் க்ளீன் ஆகணும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் கைட்டரில் ப்ரௌன் வீலை யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எம்எரி ஷீட்டை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரௌன் வீல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்றதுனால ப்ரௌன் வீல் போட்டு பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ரௌன் வீல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா மெட்டல் பாலிஷிங் வீல் போட்டு இதான் மெட்டல் பாலிஷிங் வீல். இந்த மெட்டல் பாலிஷிங் வீலில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளோட பெண்ட் ராட் இருக்குது. நம்மளோட பெண்ட் ராடில் வந்து
பாலிஷ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த இதெல்லாம் வந்து இதாகி அந்த ராடில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ராடு வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி நிறையா வீடியோக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மறக்காமல் வரும்.